ஹலோ வெல்கம் டு தமிழ் கேம்பஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் கூட உங்கள் மொபைல் நம்பரை எப்படி லிங்க் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதேமாதிரி நீங்கள் ஆல்ரெடி ஒரு நம்பரு லிங்க் பண்ணி வச்சுருக்கீங்க உங்கள் டிரைவிங் லைசன்ஸ் கூட. இப்போ அந்த நம்பர் யூஸ் பண்ணல, இல்லைனா புது நம்பர் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா அதை எப்படி லிங்க் பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் வந்துக்கோங்க, www.parivahan.gov.in. இந்த வெப்சைட்டோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இதை கிளிக் பண்ணி ஓப்பன் ஆனதும் இதில் கீழே வந்தீங்கன்னா லைசன்ஸ் ரிலேட்டட் சர்வீஸ், இது கீழே அதர் சர்வீஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் உங்களோட ஸ்டேட் எதுவோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வர விண்டோவில் ஸ்கிப் கொடுத்துக்கோங்க. இப்போ அடுத்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். இந்த பேஜில் மேலே அதர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் மொபைல் நம்பர் அப்டேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அடுத்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் உங்களோட டிரைவிங் லைசன்ஸு, லேர்னர் லைசன்ஸு, இல்லைனா கண்டக்டர் லைசன்ஸு, இதில் ஏதாவது ஒரு லைசன்ஸ் யூஸ் பண்ணி உங்கள் மொபைல் நம்பரை உங்கள் லைசன்ஸ் கூட அப்டேட் பண்ணிக்கலாம், லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி லிங்க் பண்ணுறதுக்கு இதில் செலக்ட் க்ரிட்டீரியான் இருக்குது. இதில் நீங்கள் எது வச்சுருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் டிரைவிங் லைசன்ஸ் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து உங்களோட லைசன்ஸ் இஷ்யூ டேட் இதில் செலக்ட் பண்ணணும். அதேமாதிரி உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் இதில் என்ட்ரு பண்ணணும். TN76872 போட்டு ஸ்பேஸ் விட்டு உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் இருக்கும், அதேமாதிரி என்ட்ரு பண்ணுங்கள் ஸ்பேஸ் விட்டு. அடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, டிரைவிங் லைசன்ஸில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதை கரெக்டாக இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அடுத்த பேஜில் இந்த லைசன்ஸ் ஹோல்டரோட நேமு, அவங்களோட ஃபாதர் நேம் இல்லைன்னா மதர் நேமு, லைசன்ஸ் நம்பரு, பர்த் டேட்டு, எக்ஸெக்டிங் மொபைல் நம்பர் அப்படின்னு கொடுத்து கீழே தான் மொபைல் நம்பர் இல்லைனா இது வரைக்கும் இந்த லைசன்ஸ் கூட எந்த மொபைல் நம்பருமே லிங்க் பண்ணலான்னு அர்த்தம். ஏதாவது ஒரு மொபைல் நம்பர் இருந்ததுன்னா ஆல்ரெடி ஒரு மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் புதுசாக ஒரு மொபைல் நம்பரு இந்த லைசன்ஸ் கூட லிங்க் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, இல்லைனா ஆல்ரெடி இருக்க மொபைல் நம்பரை மாற்றி வேறு மொபைல் நம்பர் லிங்க் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, இந்த ப்ரொசீட் அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த பேஜில் நீங்கள் எந்த மொபைல் நம்பர் லிங்க் பண்ண போகிறீங்களோ அந்த 10 டிஜிட் மொபைல் நம்பரை இதில் என்ட்ரு பண்ணுங்கள். அதுமாதிரி கீழே கன்ஃபார்ம் நியூ மொபைல் நம்பர், அதுலேயுமே அதே மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். அடுத்து ரீசன் ஃபார் சேஞ்ச், இதில் எந்த ரீசனுக்காக மொபைல் நம்பர் லிங்க் பண்ணுறீங்க இல்லைனா சேஞ்ச் பண்ணுறீங்க அந்த ரீசன் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நான் புது மொபைல் நம்பர் இப்போ தான் அப்டேட் பண்ண போகிறேன், அதனால் ஆட் நியூ மொபைல் நம்பர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நீங்கள் ஆல்ரெடி ஒரு மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கீங்க, இப்போ வேறு மொபைல் நம்பர் மாற்ற போகிறீங்கன்னா ரீப்ளேஸ் ஏ நியூ மொபைல் நம்பர், அதே மாதிரி ஏதாவது ஒரு ரீசன் கொடுத்துக்கோங்க. அடுத்து ப்ரொசீட் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் என்ட்ரு பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும், அந்த ஓடிபியை அந்த பாக்ஸில் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிட்டு வெரிஃபை அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அந்த ஓடிபி சக்ஸஸ்ஃபுல்லாக வெரிஃபிகேஷன் ஆகிட்டு அடுத்து ப்ரொசீட் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அடுத்த பேஜில் உங்களோட லைசன்ஸில் உங்கள் மொபைல் நம்பர் இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்டேட் ஆகிட்டு அப்படின்னு மெசேஜ் வந்துட்டு அவ்வளோதான் ப்ராசஸ்ஸு. இப்போ நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பரு இதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்டேட் ஆகிட்டா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கு இதேமாரி இதில் மேலே உள்ள அதர்ஸ் அதை கிளிக் பண்ணி மொபைல் நம்பர் அப்டேட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த பேஜில் செலக்ட் க்ரிட்டீரியா, இதில் ஃபஸ்ட்டு என்ன லைசன்ஸ் கொடுத்து மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணிங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட லைசன்ஸ் டேட்டு, இஷ்யூ டேட்டு, லைசன்ஸ் நம்பரு, உங்களோட டேட் ஆஃப் பர்த்து இதெல்லாம் என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுங்க. இப்போ உங்களுக்கு அடுத்த பேஜில் எக்ஸைட்டிங் மொபைல் நம்பர் அப்படின்னு போட்டு நீங்கள் அப்டேட் பண்ண மொபைல் நம்பரு இதில் அப்டேட் ஆகிருக்கும். ஸோ இந்த மெத்தட் மூலமாக ஈஸியாக உங்களோட மொபைல் நம்பரை உங்கள் டிரைவிங் லைசன்ஸ் கூட லிங்க் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஏற்கனவே லிங்க் பண்ண மொபைல் நம்பரை நீங்கள் மாற்றினாலும் ஈஸியாக இந்த மெத்தட் மூலமாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதேமாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டினியூஸாக வேணும்னா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் கிடைக்கும்.